வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி காலையில் சிறுவாபுரி முருகன் கோவில் போயிட்டு வந்தேன். கொஞ்சம் டயர்டு, லைட்டாக ஸ்டெமக் பெயின் இருக்கணும். ஸ்டெமக் பெயின் அண்டு ஃபீவராகவும் இருக்குது. மாத்திரை போட்டால் ஃபீவர் கம்மியாகிடுது. மாத்திரை ஒரு 2 மணி நேரத்துக்கு மறுபடியும் ஃபீவர் வருது. மறுபடியும் மாத்திரை போட்டால் கம்மியாகிடுது. அந்த டாக்டர்கிட்ட போகலாமா என்னன்னு தெரியல, அது யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ரைட், ஓகே. இருந்தாலும் மத்தியானம் வந்து தயிர் சாதம் சாப்பிட்டேன். எதுவுமே நான் சாப்பிடல. என் உடம்பு சரியில்லை, வயிறு கீரினா தயிர் சாதம் சாப்பிடுவாங்க. ரைட், இப்போ டெலிவரி போனோம். எங்கன்னா பக்கம் இங்கே ரொம்ப கிட்ட தான், சைதாப்பேட்டை ஒன்று, அப்புறம் வந்து கேகே நகர் ஒன்று, அப்புறம் இந்த பக்கம் வந்து இந்த பள்ளிக்கரணை அங்கே மட்டும் 3 டெலிவரி. அதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, குழம்புத்தூள் அப்புறம் சாம்பார் தூள் கேட்டிருக்காங்க. ஒரு சிஸ்டர் பருப்பு பொடி பருப்பு பொடி பூண்டு இட்லி பொடி கேட்டிருக்காங்க. நம்ம வீட்டில் எல்லாம் செய்கிறாங்க. எனக்கு நம்ம வீட்டில் பிடிச்சது எதுனா பூண்டு இட்லி பொடி. இதுதான் பூண்டு இட்லி பொடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக சாப்பாடில் போட்டு நெய் ஊற்றி கூட அதை சாப்பிட்லாம். அதே மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் குழம்புக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் வந்து எல்லா வறுவலுக்கும், சிக்கன் வறுவலுக்கு கூட நம்ம இதை போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து சாம்பார் தூள். கல்யாண வீட்டில் செய்கிற சாம்பார் தூள் மாதிரி இருக்கும் நம்ம விழுது. நாங்கள் பண்ணுறது அந்த மாதிரி தான். ஓகேங்களா? வீட்டிலே அரைச்சி, இது வந்து வீட்டிலலாம் இது பண்ணி வறுத்துக்கிறது மிஷினில் போய்ட்டு அரைச்சின்னு வந்துடுவோம் நாங்கள். ஓகே. அடுத்து பருப்பு பொடி. இந்த பருப்பு பொடி நம்ம தோசை, இட்லி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சாப்பாட்லேயும் பசங்க சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஆந்திரா பருப்பு பொடினுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா காரம் ஜாஸ்தி போட்டுருவோம், ஆனால் காரம் வேண்டாம். இதுவும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? குழந்தைங்க கூட தரலாம். வீட்டில் எல்லாம் செய்கிறதால. அதே மாதிரி சின்ன சைஸ் பருப்பு பொடி இருக்குது நம்மக்கிட்ட. 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோலையும் இருக்குது. இது இப்போ வந்து நான் எத்தனை போகிறது சாம்பார் தூள். இது வந்து 1/2 கிலோ பாக்கெட் சாம்பார் தூள் 270 ரூபா. ஒரு கடைக்கும் நம்மளுக்கும் ஒரு 50 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி வித்தியாசம் வரும். நம்ம வீட்டில் செய்கிறலாம் ஹோம்மேடு. ஸோ உழைப்பும் இருக்குது, அதில் வந்து சுத்தமும் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு வேணுன்றவங்க உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பர் நான் தரேன், இந்த மேலே வரும். அந்த நம்பர் 8056859681. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். தேங்க்யூ. கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, இது வீடியோ போட்டு போடலான்ட்டு. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நன்றி, வாங்கினவங்களுக்கு நன்றி, வாங்க போகிறவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.